32வது நாள் ஞாயிற்றுக்கிழமை 3வது ப்ரோமோ ரிலீஸ் ஆயிடுச்சு. திவாகர் எவிக்ட் ஆன விஷயத்தை வந்து அஃபிஷியலாக வந்து காட்டியிருக்கிறாங்க. ஸோ அதுக்கு பார்த்த பிறகு திவாகர் வந்து ஃபீல் பண்ணுற விஷயத்தை வந்து காட்டியிருக்காங்க. ஸோ இன்றைக்கி தான் வந்து திவாகர் உண்மையாலுமே அவரோட முகத்தில் உண்மையான ரியாக்ஷன்ஸ் வந்து இன்றைக்கி தான் நான் பார்க்குறேன். அந்த எமோஷனல் ரியாக்ஷன், அதுக்கப்புறம் அதுக்காக பார்வதி உட்காந்து அழுகுறது, வெளியே போன விஷயத்தை அழுகுறது, இதை தான் ப்ரோமோவை ரிலீஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ கடைசியாக ஃபைனல் ஆயிடுச்சு, திவாகர் வந்து வெளியே போகிறாரு அப்படிங்கிற விஷயத்தை. ஸோ அப்புறம் விஜய் சேதுபதி வெளியே வந்ததுக்கப்புறம் வழக்கம் போல் வந்து ஜாலியாக வந்து விஜய் சேதுபதி பேசிவிட்டு ஒரு கிஸ்ஸை வாங்கிட்டு வெளியே போகிறாரு. இதோட வந்து திவாகரோட கான்செப்ட் முடியுது. ஸோ இதற்கு பிறகு தான் பார்வதி என்ன ஆக போகிறாங்க, இதுக்கு பிறகு தான் திவாகர் வெளியே வந்து என்ன ஆக போகிறாரு, இந்த ஃபேம் வச்சு அவர் என்ன பண்ண போகிறாரு அப்படிங்கிற விஷயத்தை பார்க்கணும். ஸோ சில பேருடைய கண்டென்ட் வந்து உள்ளுக்குள்ளே இருக்க வரைக்கும் அவங்க இரிட்டேட்டிங்காக இருக்கும், வெளியே போகும்போது ஒரு எமோஷனான ஒரு மொமெண்ட் இருக்கும். ஸோ திவாகருக்கு என்ன மாதிரி அந்த ஏவியில் போட்டு காட்டுவாங்க, அந்த ஏவியில் நிறைய கண்டென்ட் கிடைக்கும், சும்மா கட்டுறது கிட்டுறது எல்லாமே கிடைக்கும். ஸோ இன்ட்ரெஸ்டிங்கான பல விஷயங்கள் வரும். இப்போ ப்ரொமோவுக்கு ஒரிஜினலாக கண்டென்ட் கொடுக்கக்கூடிய ஆட்கள் வந்து ஒரு ஆள் கம்மியாகிருக்கு. அதாவது உள்ளுக்குள்ளே இருக்கிற அந்த உப்மா கம்பெனிஸ்லாம் பல பேர் இருக்காங்க. ஸோ அவங்களையெல்லாம் விட்டுட்டு திவாகர் வெளியே போகிறதுக்கு உண்டான காரணம் திவாகருடைய கொஞ்சம் அதிக பிரசங்கித்தனம் தான். கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக இருந்திருந்தால் இந்த நிலைமை கண்டிப்பாக வந்திருக்க வாய்ப்புகள் கம்மி. அப்படியே வந்திருந்தால் கூட 20 நாள் இன்னொரு 2-3 வாரம் கழித்து வந்திருக்கணும். ஆனால் இது இப்பயே வந்துருச்சு அப்படிங்கிறது தவிர்க்க முடியாத காரணத்தால் நடந்து விட்டது. ஸோ ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ திவாகர் இல்லாத இடத்துல பார்வதி என்ன பண்ண போகிறாங்க, அதுக்கப்புறம் உள்ளுக்குள்ளே உட்காந்து உப்மா கம்பெனி மாதிரி ரம்யாவில் உட்காந்துருக்காங்க. ரம்யாவில் எப்படி தப்பிச்சுது அப்படின்னு எனக்கு லாஜிக்கே புரியல. சுபிக்ஷாவும் ஒன்றும் பெரிய கேம்லாம் ஆடலை, ஏதோ அந்த சின்ன டாஸ்கில் தான் பண்ணிட்டுருக்காங்க, தவிர பெரிய கேம் ஆடலை, பெரிய அளவுக்கு பவர்ஃபுல்லாக எதுவும் பேசலை. அமித்தும் ஒன்றும் பவர்ஃபுல்லாக பேசலை. சபரி, பார்வதி, கனி, அதுக்கப்புறமேட்டு திவாகர், அதுக்கப்புறம் அவ்வளோதான். இப்போ ஒரு குறிப்பிட்ட 4-5 பேர் தான் விசிபிளாக இருக்காங்க, மீது எல்லாமே இன்விசிபிளாக இருக்காங்க. ஸோ அவங்களெல்லாம் ஏன் விட்டுட்டு திவாகரை டார்கெட் பண்ணி கொண்டு வந்தாங்க அப்படிங்கிறது காரணம் அப்படின்னு நம்ம யோசிச்சோம்னா, பொதுவாக ஒரு விஷயத்தை யோசிச்சோம்னா ஒரே விஷயம், அந்த அப்யூசிங் கண்டென்ட்டு, அப்யூசிங் லாங்குவேஜ் தான். ஸோ திவாகரை வந்து உள்ளேருந்து எப்படி தூண்டி பண்ணாங்க, எது வாக்குவாதம் பண்ணிட்டாங்க, வினோத் தப்பிச்சிட்டாரு, வினோத் இதே விஷயத்த மாதிரி பண்ணிக்கிட்டே இருந்தார்னா அவர் திவாகர் இருக்கனால ஏதோ ஒரே ஆள் மேலே வந்து எல்லாமே விழுந்து போச்சு, தப்பிச்சு வெளியே வந்துட்டார். இப்போ தனியாக மற்ற யார்கிட்டே போய் வினோத் அதே மாதிரி பேசிகிட்டு இருந்தாலும் வினோத்து சர்வே ஆக முடியாது, ரொம்ப நாளைக்கு கஷ்டம். வெளியே பிஆர் ஒர்க்லாம் நிறைய பண்ணிகிட்ருக்கானுங்க, பிஆர் ஒர்க்கு மாதிரி நிறைய ஃபேன் பேஜ்லாம் போட்டு பண்ணிகிட்ருக்காங்க. அது எதுவுமே வந்து பெரிய பல்ஸான கண்டென்ட்லாம் ஒன்றும் கிடையாது, உருப்படியான விஷயங்கள் பண்ணி ஆகணும். ஸோ இதுக்கப்புறம் ப்ரொமோ கண்டென்ட் வரும்னா பார்வதி மட்டும்தான் ஒரே கண்டென்ட்டுக்குள்ள ஆளாக இருக்குது. பார்வதி எப்படி டார்கெட் பண்ணி கொண்டு வராங்க, இப்போ பார்வதி தனிமைப்படுத்தப்பட்ட பிறகு பார்வதி என்ன ஆக போகிறாங்க அப்படிங்கிறது பொறுத்து தான் பார்க்கணும். ஸோ இது எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான இடத்தை நோக்கி நகருது, இல்லை இன்னும் கூட டவுனான இடத்தை நோக்கி நகருதா அப்படிங்கிறது பொறுத்து பார்க்கணும். இந்த மொமெண்ட்டுக்கு பிறகு பார்வதியோட ரியாக்ஷன் என்ன, அதுக்கு பிறகு வந்து அந்த பிக் பாஸ் ஹவுஸ்குள்ளே இருக்கவங்களோட என்ன ரியாக்ஷன்ஸ், அவங்க என்ன மாதிரி இந்த மனநிலையை பார்க்குறாங்க அப்படிங்கிறத பொறுத்து பார்க்கணும். இந்த வாரம் திவ்யா கூட ஒன்றும் பெருசாக பர்ஃபார்ம் பண்ணலையே, அப்போ அவங்களும் எப்படி தப்பிச்சாங்க, சாண்ட்ரா எப்படி தப்பிச்சாங்க, எனக்கு அதெல்லாம் லாஜிக்கே புரியல. இவங்களுக்கு எப்படி ஓட்டு போகிறாங்க, என்ன மனநிலையில் ஓட்டு போகிறாங்க, எந்த கான்செப்ட்டில் வந்து மக்கள் இருக்கிறாங்க அப்படிங்கிறத பல கான்செப்டில் நம்மளால் புரிஞ்சிக்கவே முடியல. ஸோ நம்ம ஒரு ஆள் நினச்சிட்ருக்குறோம், பிரவீன் பயங்கரமாக கேம் ஆடிட்டு இருந்தேன், கடைசி கொஞ்சம் ஒரு 4-5 நாள் கொஞ்சம் டவுன் ஆனோன்னு டக்குன்னு ஓட்டு பர்சன்டேஜ் கம்மியாயிருச்சு. ஸோ இந்த விசிபிலிட்டியை வந்து நம்ம பிளான் பண்ண முடியாது போல். அது ஆடியன்ஸோட மத்தியில் ஆடியன்ஸ் பார்க்குற அந்த இது இருக்கு இல்லைங்க, அந்த லுக்கு, ஆடியன்ஸோட ரெஸ்பான்ஸ்லாம் நம்ம வந்து டிசைட் பண்ண முடியாது. பிடிச்சிருந்தா வச்சுக்கிறாங்க, பிடிக்கலனா தூக்கி போட்டுடுறாங்க அப்படிங்கிற மனநிலை தான் நமக்கு தெரியுது. ஸோ இதில் என்னமோ சீக்ரெட் ரூமில் வந்து இருக்கிற மாதிரிலாம் ஒரு டாஸ்க் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. அது உண்மையாக பொய்யான்னு தெரியல. திவாகர் வெளியே தான் போகிறாரா, இல்லை சீக்ரெட் ரூம் மாதிரி ஏதாவது கான்செப்ட் வச்சுருக்காங்களா அப்படிங்கிறலாம் நமக்கு தெரியல. அது போக போக வந்தால் தான் தெரியும். ஸோ பார்ப்போம் அது என்ன மாதிரி சூழ்நிலைகள் நடக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். உங்களுக்கு என்ன தோணுது, திவாகர் வெளியே போனதுக்கப்புறம் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் கம்மியாயிடும் அப்படின்னு நினைக்கிறீங்களா, கண்டென்ட் கம்மியாயிரும்னு நினைக்கிறீங்களா, இல்லை பிக் பாஸ் இதுக்கப்புறம் பீஸ்ஃபுல்லாக நடக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களா, உள்ளுக்குள்ளே இருக்கிற அந்த அறிவு ஜீவன்களாக இருக்காங்களா இவங்கெல்லாம் நமக்கு நிறைய கண்டென்ட் கொடுப்பாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா, அதெல்லாம் நீங்கள் வந்து தாராளமாக கமெண்ட் எழுதுங்க. கமெண்ட்டில் உட்காந்து நம்ம டிசைட் பண்ணி பேசிக்கலாம். ஸோ அடுத்த ப்ரோமோ பார்த்துட்டு இன்னும் டீட்டெயிலாக நமக்கு தோன்ற விஷயங்கள் பேசிக்கலாம். உங்களுடைய கருத்துக்கள் தாராளமாக கமெண்ட் எழுதுங்க. நன்றி, வணக்கம்.